ஹலோ ஆல். இன்றைக்கி வந்துட்டு தஞ்சாவூரில் தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பார் வைப்போம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடெலாம் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு செய்கிறப்போ பருப்போடே சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருவாங்க அது மாதிரி. ஸோ பருப்பு, தக்காளி, வெங்காயம், வெந்தயம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் குக்கரில். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த பருப்பு வேக வச்சதை அது கூட சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன், உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். காய் வந்துட்டு நல்லா கொதித்து ஒரு 3/4 வேகணும், ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. அந்த சமயத்தில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணணும். இதுலேயே வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது அவ்வளோதான், சிம்பிளானது தான். பருப்பு வேக வைக்கணும், காய் வேகிறதுக்கான டைம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய் கொதிக்கிற சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். சூப்பராக வாசனையாக இருக்கும் அந்த அரைச்ச அந்த தேங்காய் விழுது. இதை அந்த சாம்பாரில் சேர்த்துட்டு இப்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி வாஷ் பண்ணி அதுவே தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காரத்துக்கு பருப்போடைய பச்சை மிளகாயும் சேர்த்து வேக வச்சுருங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 இல்லைன்னா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு, 3/4 வெந்துருச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்கணும். ஏன்னா மாங்காய் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் குழஞ்சி மாங்காவே அப்படியே குழம்பு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது புளிக்கும், ரொம்ப புளிக்கும். ஸோ இப்படி தான் சேர்த்துக்கணும். லைட்டாக ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மாங்காய் அது காயில் வெந்துடும். ஸோ நம்ம குட்டியாக புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறணும். நல்ல வாசனை வரும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு வரமிளகா, கடுகு, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை, பருப்போட பெருங்காயம் போடலன்னா இந்த சமயத்தில் பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் தஞ்சாவூர் சாம்பார். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெசிபி பார்க்கலாம். நாங்கள் லாஸ்ட்டாக நெய் ஆட் பண்ணியிருக்கோம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை.